வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். என்ன நண்பர்களே, சென்ற பகுதியில் பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்காம ரொம்ப தவிச்சு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, பகுதி 33ல் உங்கள் கேள்விக்கான அனைத்து விடைகளும் இருக்குது. அப்புறம் நிவேதாவும் அதையும் பேசிக்கிட்டாங்களா இல்லையா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். நிவேதாவுடன் பேசிக்கொண்டிருந்த பெண்ணை பார்த்து அரசு அதிர்ந்து நின்று விட்டான். அவளை பார்த்து கிட்டத்தட்ட 8 மாதங்கள் ஆகிவிட்டது. பேசி 4 மாதம் ஆகிவிட்டது. அவள் அதி மற்றும் அரசுவை பார்த்ததும் இவர்கள் முன் வந்து நின்றாள். ஆனால் அரசுவை கண்டுகொள்ளாமல் அதியிடம், எப்படி இருக்கீங்க மச்சான்? பார்த்து ரொம்ப நாசம் ஆகுது, நல்லா இருக்கீங்களா என்று கேட்டான். அதியும் அவளிடம், நல்லா இருக்கே தீபிமா, நீ எப்படி இருக்க? டெல்லியில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, எல்லாம் ஓகேவா என்று கேட்டான். அதியால் தீப்திமா என்று அழைக்கப்பட்டவளும், நல்லா போதும் மச்சான், 4 வருஷம் ஆனாலும் வீட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எப்படா லீவு கிடைக்கும், எப்படா ஊருக்கு வரலான்னு இருக்கு என்று கூறினாள். இன்னும் 1 வருஷம் தானே தீப்திமா, அதுக்கப்புறம் இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் என்று கூறினான். அவளும் சரி மச்சான் என்று கூறிவிட்டு, அத்தைக்கிட்ட பேசிட்டு வரேன் என்று கூறி சிவம்மாவிடம் பேச சென்று விட்டாள். அங்கு அவளையே பார்த்து கொண்டிருக்கும் ஒரு ஜீவனை கண்டுகொள்ளாமல். பாவம், அவன்தான் இவள் அவனிடம் பேசுவாள் என எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான். அவனை ஒரு பொருட்டாக கூட கண்டுகொள்ளவில்லை அவள். சிவம்மாவிடம் பேசிக்கொண்டிருந்தவள் அவர் அருகில் இருக்கும் அரசுவின் அம்மா அபிராமியை கண்டுகொள்ளவே இல்லை. அவரோ அவளிடம், ஏண்டி மருமகளே, என்கிட்ட பேச மாட்டீங்களா? அவ்வளோ பெரிய மனுஷியாகிட்டியா என்று கேட்டார். அதற்கு அவளோ, என்னை பார்க்க வராதவங்க கூடலாம் பேசவே மாட்டேன், நான் மதுரைக்கு வந்து 1 மாதம் ஆச்சு, ஆனால் நீங்கள் என்னை பார்க்க கூட வரல என்று கூறி முகத்தை திருப்பி கொண்டாள். நேரமே இல்லடி, இல்லைன்னா என் மருமகளை பார்க்க வராமல் இருப்பேனா என்று அவளின் மோவாயை பிடித்து கொஞ்சி கேட்டார். உன் புருஷன் அதான், என் தாய்மாமனுக்கு நேரம் இருக்குது, உனக்கு நேரம் இல்லையா? கலெக்டர் வேலையா பார்க்குற என்று அபிராமியிடம் மேலும் எகிறினாள். அவள் சொன்னவுடன் அரசுவின் அப்பா மணிகண்டன், எம்மா மருமகளே, திரும்பியும் எதுக்கு அவகிட்ட அதை ஞாபகப்படுத்துகிற? அவள் ஏற்கனவே திட்டிகிட்டு இருக்கா இதை சொல்லி, நீ வேற ஏன்? நான் வேலை விஷயமா வந்தேன், அப்படியே நம்ம மருமகளை பார்க்கலான்னு வந்தேன், அது ஒரு குத்தமா என்று அவளிடம் கேட்டார். குத்தமே இல்லை மாமா, யூ ஸோ ஸ்வீட். அத்தைக்கு என் மேலே பாசம் இல்லை, ஆனால் அத்தையே பரவாயில்ல, இங்கே ஒருத்தரெல்லாம் என்கிட்ட பேசி 4 மாதம் ஆகுது, பிறந்த நாளைக்கு கூட வாழ்த்து சொல்லலை என்று அரசுவை பார்த்து கூறி பிறகு முகத்தை திருப்பி கொண்டாள். அதன் பிறகுதான் அந்த மரமண்டைக்கு பல்ப் எரிந்தது. அவன் அப்படியே அதியிடம், ஏண்டா தேவா, நீ எப்போ தீபு கூட பேசின என்று கேட்டான். அதற்கு அதி அவனிடம், அதுவா, 1 வாரத்துக்கு முன்னாடி அவள் பிறந்த நாள் வந்துச்சே அப்போ என்று இழுத்து கொண்டே கூறினான். என் கூட தானே தேவா இருந்த, எப்போ விஷ் பண்ண என்று அதியிடம் பாவமாக கேட்டான் அரசு. அதி அதற்கு, நீ ஒரு வேலையா நாமக்கல் போனல்ல அப்போ என்று கூறினான். துரோகி என கூறிவிட்டு மெதுவாக அவளிடம் போய், தீபுமா என்று அழைத்தான். அவள் திரும்பாமல் மீண்டும் நிவேதா அருகில் போய் அமர்ந்து கொண்டாள். நிவேதாவின் உடல் இங்கு இருந்தாலும் அவளின் மனமோ அவளின் பாபாவிடம்தான் இருந்தது. இதுவரை அவன் அவளை திரும்பி கூட பார்க்கவில்லை. அந்த கவலையில் மீண்டும் அரசு என்ன செய்கிறான் என்று பார்த்தாள். அரசு என்ன பண்ணுறான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யார் அந்த பொண்ணுன்னு பார்க்கலாம் வாங்க. அவள் பெயர் தீப்தி. பெற்றோர் ஆறுசாமி, மாதவி. அவளுக்கு ஒரு தங்கை உண்டு. அவள் பெயர் ஆராதனா, 9ஆம் வகுப்பு படிக்கிறாள். மாதவியின் அண்ணன் தான் அரசுவின் அப்பா மணிகண்டன். அதுபோல் ஆறுசாமியின் தங்கை தான் அரசுவின் அம்மா. இவர்களின் பெற்றோர் அண்ணன் தங்கை ஆவர். ஆறுசாமியின் அம்மா தன் மக்களை தன் அண்ணன் மக்களுக்கே கல்யாணம் செய்து வைத்து விட்டார். தீப்தி பிறந்தவுடனே அபிராமி கூறிவிட்டார், தன் அண்ணன் மகள்தான் என் வீட்டு மருமகள் என. ஆறுசாமிக்கும் சந்தோஷம்தான். ஆறுசாமி மதுரையில் கிரிமினல் லாயர் ஆவார். அவரை பின்பற்றியே அவர் மகளும் கிரிமினல் லாயராக டெல்லி சட்டக்கல்லூரியில் படிக்கிறாள். சிறு வயதிலிருந்தே இவனுக்கு அவள் என பேசி முடித்தாலோ என்னவோ, இருவரும் மிகுந்த பாசத்துடன் நடந்து கொள்வர். ஆனால் 6 மாதம் முன் சிறு சண்டையினால் இருவரும் பேசிக்கொள்வதில்லை. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். 4 மாதமாக இருவரும் பேசிக்கொள்வதில்லை. ஆனால் அவனின் அம்மா அப்பா இருவரும் இரவு அவளுடன் வீடியோ கால் பேசி வருவர். அதி வாரத்துக்கு ஒரு முறை ஆடியோ காலிலும், நிவேதா மற்றும் பிரியா இருவரும் 2 வாரத்துக்கு ஒரு முறை வீடியோ கால் பேசி விடுவர்.
நிவேதா மற்றும் பிரியாக்கு அதிதான் தீப்தியை அறிமுகம் செய்துவிட்டான். மூவரும் தற்போது நெருங்கிய தோழிகள் போல் ஆகிவிட்டனர். தீப்தி இருவரை விட 2 வருடங்கள் பெரியவள் ஆவாள். நிவேதா பிரியாவுடன் பேசாமல் இருந்தபோதும் இருவரும் தனித்தனியாக பேசிவிடுவர். அதேபோல்தான் அப்பத்தா, மீனாட்சி, சிவாம்மா இருவரும் 10 நாட்களுக்கு ஒரு முறை பேசிவிடுவர். இது எதுவுமே அரசுக்கு தெரியாது. நிவேதா பிரியாவுக்கு தீப்தியை தெரியாதே வேவென பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவர்களோ பல நாள் தோழிகளைப் போல பேசிக்கொண்டிருந்தனர். அவனின் பிறந்த நாள் ஞாபகப்படுத்தாத தந்தையிடம் துரோகி டாடி என்று கூறிவிட்டு அவன் அம்மாவிடம் யூ டு ப்ரூட்டஸ் என்று கூறினான். அவனை ஒரு பொருட்டாக கூட இருவரும் கருதவில்லை. இவள் கெஞ்சினால் மிஞ்சுவாள் என அறிந்து விறுவிறுவென அவளிடம் சென்று அவளை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு நிவேதாவிடம் அண்ணி மேலே உங்கள் ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன் என்று கூறிவிட்டு மேலே சென்று விட்டான். அனைவரும் பே பே என பார்த்து நின்றனர் அவனை. பிரியா சும்மா இல்லாமல் அபிராமியிடம் அம்மா அரசு அண்ணாக்குள்ளே இவ்வளோ பெரிய காதல் மன்னன் இருக்காரா என்று கேட்டாள். அவரோ அவளிடம் அவன் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர்லாம் இல்லை மகளே, உன் அண்ணா உன் அண்ணி காலில் விழுந்து தான் சமாதானம் செய்வான். இங்கே கீழே இருக்கிற ரூமில் காலில் விழுந்தா நமக்கு தெரிஞ்சு அவன் இமேஜ் என்ன ஆகும், அதனால தான் மேலே போய் விழுவான் என்று கூறினார். அவரின் பதிலில் அனைவரும் சிரித்து விட்டனர். அவள் சொல்வது உண்மைதான். அரசு அங்கே அவளிடம் கெஞ்சிக் கொண்டுதான் இருந்தான். தீபுமா சாரி, உன் கூட பேசாமல் இருந்தது தப்பு தான். உன் பர்த்டேக்கு விஷ் பண்ணாமல் இருந்தது தப்பு தான். இனிமே அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், சாரிடா. வேணா உன் காலில் விழுந்து சாரி கேட்கட்டுமா என்று கேட்டான். அவள் எதுவும் கூறவில்லை. தான் போட்டிருந்த ஸ்கர்ட்டினை தூக்கி அவனிடம் காட்டினாள். விடு என்று கண்ணசைவில். அவன் கூச்சமெல்லாம் படவில்லை. உடனே காலில் விழுந்து விட்டான். அவளும் பதறி போய் தூக்கவும் இல்லை. கெஞ்சு என்று நின்று விட்டாள். சிறிது நேரம் கழித்துதான் போதும் எந்திரிங்க என்று கூறினாள். கோபம் போச்சா தீபுமா என்று கேட்டான். அவளும் ஆம் என தலையாட்டினாள். அவ்வளவுதான். அவளை அணைத்து அவளின் உதட்டில் தன் முத்திரையை பதிக்க ஆரம்பித்தான். அவளும் அவனின் பின்னந்தலையில் உள்ள முடியினுள் கையை நுழைத்து அவனுடன் ஒன்றினாள். சிறிது நேரம் கழித்து அவனை தன்னிடமிருந்து பிரித்து சோ மாமா வா கீழே போலாம், எல்லாரும் இருப்பாங்க என்று கூறினாள். அவனும் சரி வா என்று கூறி அவளின் நெற்றியில் முத்தம் கொடுத்துவிட்டு இருவரும் வெளியேறினர். அபிமா அவனிடம் என்னடா என் மருமக காலில் விழுந்து சமாதானம் பண்ணிட்டியா என்று கேட்டார். அவன் இல்லை என சொல்வதற்குள் தீப்தி ஆமா அத்தை, நேரில் பார்த்த மாதிரி சொல்றீங்க என்று கேட்டாள். அவள் சொல்வதை கேட்டு அனைவரும் சிரித்தனர். அரசு மட்டும் அவளை முறைத்தான். அபிமா அவனிடம் என் பையன் காதல் மன்னன் இல்லையே, காலில் விழுந்துதான் சமாதானம் செய்வான்னு தெரியும் என்று கூறினார். அதை கேட்டு அவளும் சிரித்து விட்டாள். அரசு அதை பார்த்து அவள் காதருகில் வந்து காலில் மட்டும் விழுந்தனா, இன்னொன்னும் பண்ணல, அதுவும் சொல்லு தீபுமா என்று கூறினான். அவன் கூறியதை கேட்டு அவள் கன்னம் சிவந்து விட்டது. அவள் மீண்டும் நிவேதாவின் அருகில் போய் அமர்ந்து கொண்டாள். பிரியா, நிவேதா இருவரும் அவளை கேலி செய்து கொண்டிருந்தனர். இவர்கள் இப்படி இருந்தால் அதி அனைவரிடமும் வீட்டுக்கு செல்கிறேன் என கூறிவிட்டு சிவாம்மா கூப்பிட கூப்பிட நிற்காமல் சென்று விட்டான். நிவேதா சிவாம்மாவிடம் நான் போய் அவர்கிட்ட பேசுகிறேன் அத்தம்மா, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க என்று கூறினாள். அடியே பைத்தியக்காரி, அவனை நான் திட்டுறதே உன்கிட்ட பேசாமல் பார்க்க போகிறான்னு சொல்லிதான் நீ போய் அவன்கிட்ட பேசுறியா? அதெல்லாம் வேண்டாம் என்று கூறினார். அவர் அப்படி கூறியவுடன் முகத்தை பாவமாக வைத்து கொண்டாள். அந்த முகத்தை பார்த்து அவளின் அண்ணன்களுக்கு பொறுக்குமா? மாறன், நிதிஷ் இருவரும் ஒரே நேரத்தில் சிவாமாவிடம் அத்தை அவ போகட்டும் என்று கூறினார். அதை கேட்டு தலையில் அடித்து கொண்ட சிவாமா போ நிவிமா என்று கூறினார். அவ்வளவுதான். பட்டாம்பூச்சியாக பறந்து அதி இருந்த வீட்டுக்கு சென்று விட்டாள். சிவாமா இந்த பையன் ஏன் தான் இப்படி பண்ணுறானோ தெரில, நிவேதாவை பார்க்க கூட இல்லை, இவனை என்ன பண்ணுறதுனே தெரியல என்று புலம்பினார். மாறன் தான் அத்தை அவனை திட்டாதீங்க என்று கூறி நான் அவன்கிட்ட கேட்டேன், 2 நாள் முன்னாடி ஏன்டா நிவேதாவை பார்க்க மாட்டேங்கிற, கோபமாக இருக்கியான்னு. அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? மாமா அம்முவை கட்டு போட்டு என்னால் பார்க்க முடியாது மாமா, அந்த தைரியம் எனக்கு இல்லை, அந்த முகத்தில் சந்தோஷமாக பார்க்கணும் மாமா. அது மட்டும் இல்லாமல் என் அம்முவோட நிலைமைக்கு காரணமாக அவங்கள பழி வாங்காமல் அவளை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டான் என்று அதி மாறனிடம் கூறியதை அவன் அனைவரிடமும் கூறினான். அவனுக்கு பாப்பாவை கட்டோட பார்க்க பயம். நிவேதாவுக்கு ஏதோ ஆகிடுமோன்னு வேற பயம். அது பாப்பா தான் அவன்கிட்ட பேசணும், பாப்பா போய் அவனை சமாதானம் செஞ்சிடும் என்று மாறன் கூறினான். அவன் கூறியதை கேட்டு அனைவரும் அமைதியாகிவிட்டனர்.
அரசு மற்றும் தீப்தி இருவரும் பார்வையிலேயே காதல் பண்ணி கொண்டிருந்தனர். அதை பார்த்து அபிமாதான் இதுங்க வேஸ்ட் என நினைத்து கொண்டு அரசுவிடம், டேய் தம்பி, மருமகளை வெளியே கூட்டிட்டு போயிட்டு வா என்று கூறினார். அவனும் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என நினைத்து தீப்தியை கூட்டிக் கொண்டு வெளியே கிளம்பிவிட்டான். இங்கு நிதிஷோ பிரியாவை பார்வையால் களவாடி கொண்டிருந்தான். இவர்கள் இருவரும் நன்றாக பேசிய நிறைய நாட்கள் ஆகிவிட்டது. அதை கவனித்த சிவாம்மா இருவரை பார்த்து, நிதிஷ், பிரியா 2 பேரும் போய் தூங்குங்க. 2 பேரும் இத்தனை நாள் நல்லாவே தூங்கி இருக்க மாட்டீங்க. மதியம் பக்கம் எழுந்து வந்தா போதும் என்று கூறிவிட்டார். பிரியா, நிதிஷ் இருவரும் தங்கள் அறைக்கு சென்றனர். முதலில் பிரியா குளிக்கச் சென்றாள். பிறகு நிதிஷ். இருவரும் எதுவும் பேசவில்லை. இத்தனை நாள் பேசாததை அணைப்பின் மூலம் தீர்த்தனர். இருவரும் அணைத்த வாக்கிலேயே தூங்க ஆரம்பித்தனர். வாங்கோ, நாம தேவதையெல்லாம் அவளோட தேவதூதனையும் பார்க்கலாம். வீடு வெறும்னே சாத்தி தான் இருந்தது. அவனின் அறையில் போய் பார்த்தான். அங்கு அவன் இல்லை. எங்கே இருப்பான்னு யோசித்து மேலிருக்கும் அவனின் அலுவலக அறைக்கு சென்றான். அவள் நினைத்தது போல அங்குதான் இருந்தான். ஜன்னல் வழியே வெளியே நடக்கும் நிகழ்வை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அவள் வந்ததை உணர்ந்தும் அவள் திரும்பவில்லை. அவள் மெதுவாக வந்து அவனை பின்னிருந்து அணைத்து கொண்டான். அவள் ஸ்பரிசம் பட்டவுடன் அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. அதை உணர்ந்து அவள் அவனை வேகமாக திருப்ப முயன்றாள். ஆனால் அவளால் முடியவில்லை. எனவே அவனுக்கு ஜன்னலுக்கும் இருந்த சிறிய இடைவெளியில் போய் நின்றாள். அவளுக்கும் கண்கலங்கிதான் இருந்தது. இருந்தும் அவனிடம், பாவா, என்னை பாருங்க, எதுக்கு இந்த அழுக? நான் நல்லா தானே இருக்கேன். பாருங்க, சின்ன காயங்கூட இல்லை. நீங்கள் பயப்படுற மாதிரி கட்டு எதுவும் இல்லை. ரிலாக்ஸ், முதல்ல என்னை பாருங்க என்று கூறி அவனை தன்னை நோக்கி பார்க்க வைத்தாள். அவளை கண்டவன் எதுவும் பேசவில்லை. வன்மையாக அவளை அணைத்தான். அவள் அப்படியே அவனுள் செலுத்துவது போல. அவளுக்கு வலித்ததுதான். ஆனால் அவனின் பயத்தை அறிந்து அவனின் முதுகை தடவி கொடுத்தான். பயந்தே போயிட்டேன் அம்மு. டாக்டர் உன்னை அட்மிட் பண்ணப்போ நீ திரும்பி வர்றது கஷ்டம்னு சொல்லிட்டாரு. அதை கேட்டு துடிச்சு போயிட்டா தெரியுமா? நீ மட்டும் திரும்பி வரலனா நானும் உன் கூடவே வந்திருப்பேன் என்று கூறி முடிக்கும் முன் அவனின் வார்த்தைகளை நிவேதா தன் இதழினுள் அடைத்து கொண்டாள். முதலில் அதிர்ந்து ஆவலுடன் இணைந்து கொண்டாள். அவள் சிறிது நேரத்தில் விட பார்த்ததை இவள் தன்னுடைய முயற்சியால் நீடித்து கொண்டான். அவளின் உதட்டில் தேன் சுவையை கண்டானோ என்னவோ, அதை விட்டு விலக அவனுக்கு மனதே இல்லை. வேறு ஒரு உலகத்தில் இருப்பதை போல இருந்தான். மெதுவாக அவனின் கை அவனின் டிஷர்ட்டின் வழியாக அவளின் உடலில் மேய்ந்தது. நிவேதா சுதாரித்து கொண்டாள். அவனின் இதழை கடித்து அவனை கிள்ளி தன்னிடம் இருந்து தள்ளி நிறுத்தினான். அப்போதுதான் அவனுக்கு சுயநினைவு வந்தது. அம்மு, சாரி அம்மு, ரியலி சாரிடா. தன்னுடைய தலையை அழுந்த கோதிக்கொண்டு பால்கனியில் போய் நின்று கொண்டான். அவன் மீதே அவனுக்கு கோபம். படிக்கும் பெண்ணிடம் இப்படிதான் நடந்து கொள்வாயா என்று அவனையே அடிக்க முயற்சித்தான். ஆம், முயற்சிதான் செய்தாள். அதற்குள் அவள் தேவதை வந்து கையை பிடித்து கொண்டாள். வாவா, என்னது? கூல். பயத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பண்ணிட்டீங்க. என் பாவா சுத்த தங்கம். அவரால் அவரோட அம்முவை காயப்படுத்தவே தெரியாது என்று கூறி அவனை அணைத்து கொண்டாள். ஆனால் அதி அவளை அணைக்கவில்லை. இவளோ அவனின் கையை எடுத்து தன்னை சுற்றி போட்டு கொண்டாள். பிறகுதான் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு, சாரிடா, என்னோட கண்ட்ரோல் தான், நான் மிஸ் பண்ணிட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன் என்று கூறினான். இப்போ பயம் போயிடுச்சா பாவா? இத்தனை நாள் வந்து பார்க்காம இந்த மனநிலையில தான் இருந்தீங்களா என்று கேட்டாள். உன்னை அப்படி பார்க்க எனக்கு தைரியம் இல்லாமோ? உன்னை அன்னைக்கு பார்த்தப்போ ரத்த வெள்ளத்தில் இருந்த தெரியுமா? உன்னை கட்டு போட்டு ஹாஸ்பிட்டலில் பார்க்குற அளவுக்கு நான் தைரியசாலி இல்லை. நான் போலீஸ் தான். எத்தனையோ கொலை, ஆக்சிடென்ட், தற்கொலை எல்லாம் பார்த்தவன் தான். ஆனால் உன்னை அப்படி பார்க்க என்னால் முடியாது அம்மு என்று கூறினான். உங்கள் அளவுக்கு என்னால் உங்களை லவ் பண்ண முடியுமான்னு தெரியல பாவா என்று நிவேதா கூறினாள். டே அம்மு, உன் இடத்துல வேற பொண்ணுங்க இருந்தாங்கன்னா நான் பார்க்காம இருந்ததுக்கு என் கூட பேசி கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் நீ என்னை புரிஞ்சுக்கிட்டே என்னை பார்க்க வந்திருக்க. இதுக்கு மேலே எனக்கு என்னடா வேணும் என்று கூறி அவளின் உச்சியில் முத்தமிட்டான். இருவரும் கீழே வரும்போது ஹாலில் 2 ஜோடிகளை தவிர அனைவரும் இருந்தனர். நிவேதா சென்று மாறனின் தோளில் சாய்ந்து கொண்டாள். அதை பார்த்த சுந்தரப்பா, கண்ணம்மா, அப்பா கிட்ட வரமாட்டியா என்று கேட்டார். அவர் கேட்டவுடன் அவள் எழுந்து சென்று அவரின் தோளில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள்.
பெண்கள் அனைவரும் சமையல் அறையில் இருந்தனர். இவள் உள்ளே சென்றால் வெளியே தான் துரத்தி விடுவர். அதனால் அவள் வெளியே ஹாலிலேயே உட்கார்ந்து கொண்டாள். இருவர் வந்ததை பார்த்து மீனாட்சி இருவருக்கும் ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தாள். மற்றவர்கள் ஏற்கனவே குடித்து விட்டனர். நிவேதா சுந்தரப்பா மேலே சாய்ந்து உள்ளதை பார்த்து வசுமா கண்கலங்கி விட்டார். சிவாம்மா என்னவென்று கேட்டார். அதற்கு அவர், என்னதான் என் வீட்டுக்காரர் நிவேதா மேலே பாசமாக இருந்தாலும் நிவேதாவை இப்படி தோளில் சாய்ச்சிக்கிட்டதே இல்லை. அவள் எப்படி அப்பா பாசத்துக்கு ஏங்கி இருக்கான்னு இப்போதான் தெரியுது என்று கூறினார். அண்ணி, அவள் என் வீட்டு தேவதை. அவள் எப்பயும் சந்தோஷமாக எங்கள் வீட்டில் இருப்பா என்று கூறினார். அதற்கு வசுமா, அது எனக்கே தெரியுமே என்று கூறி சமையல் செய்ய ஆரம்பித்தார். என்ன நண்பர்களே, உங்கள் அனைத்து கேள்விக்கும் இந்த பகுதியில் விடை கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பகுதி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குதுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த பகுதிக்காக காத்துருங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க நண்பர்களே. நன்றி.